ஹாய், நான் தான் உங்களோட ஷோப்னா. எனக்கு வந்து ஷூட்ல இருந்து பிரேக் கிடைச்சிச்சுங்க. இன்னைக்கு எனக்கு லீவு. சோ அதனால நான் என்ன பண்றேன்னா எங்க அம்மா கூட சேர்ந்து சமைக்க போறேன். இன்னைக்கு உனக்கு லீவா? அப்ப எனக்கு லீவு. இப்ப நீ இன்னைக்கு சமைய சரியா? நோ சோ வந்து எங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணி நம்ம என்ன மம்மி செய்ய போறோம், சேர்ந்து செய்ய போறோம். சேர்ந்து செய்ய போறோமா? ஆமா. அப்பனா வந்து கிறிஸ்பி ஃப்ரைட் சோயா செய்யலாமா? செய்யலாமே. பிடிக்குமே. எஸ் எஸ். ஒரு கடாயில சோயா சங்க்ஸ் போட்டு அதுல கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். சோயா சங்க்ஸ் கொதிச்சதுக்கு அப்புறம் அதை ஸ்ட்ரெயின் பண்ணி கொஞ்சம் டர்மரிக், கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர், கொஞ்சம் சாட் மசாலா, கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கர்ட் போட்டு அப்புறம் அரிசி மாவு இல்லைன்னா மைதா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிருங்க. நெக்ஸ்ட் கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம். நான் இன்னைக்கு வைட்டமின் ADE நிறைந்த சன்லைன் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். சன்லைன் யூஸ் பண்ணால் கொலஸ்ட்ரால் பற்றி கவலைப்படணும்னு தேவையில்லை, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த சோயா சங்க்ஸை எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்படி பிசு பிசுப்பே இல்லாத எண்ணெயில் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து பிளேட்டிங் பண்ணிடலாம். ஓகே, சுவையான கிறிஸ்பி சோயா ஃப்ரை ரெடி. கஷ்டப்பட்டு செஞ்சுடுமா? சுவையா இருக்கா? பார்த்து சொல்லுமா. வாவ்.